வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 25 செப்டம்பர் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம முன்னாடி லான்ச் பண்ண உங்களுக்கு ஒயிட் ரெவல்யூஷனாக நமக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ மில்க் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். ஸோ இதோட 2.0க்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த 2.0 ஒயிட் ரெவல்யூஷன் 2.0க்கான திட்டத்தை வந்துட்டு எப்படி வந்து செயல்படுத்தலான்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் இப்போ திரும்பி 2.0 கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ரீசெண்டாக நம்ம நரேந்திர மோடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு டைரி இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நம்மளோட எக்கனாமி வந்து டெவலப் ஆகும்காண்டி தான் உங்களுக்கு நிறைய திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஸோ இதில் முக்கியமான அதாவது டைரி ரிலேட்டடான இருக்கிற முக்கியமான ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இதில் 2.0 கொண்டு வரது மூலமாக உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷனை நம்ம இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜருக்கான தீம்ன்றது என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கர் சி சிம்ரிதின்ற தீம் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்டராக இருக்கிற அமித்ஷா தான் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் பார்க்குறாரு. இவர் எந்த கான்ஸ்டியூன்சின்றது வராரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத் காந்தி நகர் கான்ஸ்டியூன்சின்றது இவர் வந்து வராரு உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் கார்ப்பரேஷன் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முரளிதர் மொஹால் வந்துட்டு பூனே மகாராஷ்டிராலேருந்து இவர் வராரு. அண்ட் கிருஷ்ணபால் குஜரால் வந்துட்டு உங்களுக்கு ஹரியானா ஃபரிதாபாத்லேருந்து இவரோட கான்ஸ்டியூன்சின்றது இருக்குது. ஸோ வந்துட்டு ஒயிட் ரெவல்யூஷன்றது நமக்கு முன்னே தெரிஞ்சிருக்கும் 1970s உங்களுக்கு இதை கொண்டு வந்தாங்க. ஃபுட் ரிலேட்டடான ஒரு ரெவல்யூஷன் தான். ஸோ இது முழுக்கவே உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு ரெவல்யூஷன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன் கொண்டு வரது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு செக்டாரில் ஏதோ ஒரு மில்க்கோ இல்லை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஏதோ ஒரு செக்டார்ஸில் வந்துட்டு அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்றத ஒரு ரெவல்யூஷன் மூலமாக வந்து கொண்டு வந்து அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்பட்ட ரெவல்யூஷன் தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1970 தான் கொண்டு வந்தாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு தான் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு முக்கியமான லீடர்ஷிப் வந்து வகிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்கீஸ் குயிரின்ற இவர் தான் வந்து இந்த ஒயிட் ரெவல்யூஷனுக்கான உங்களுக்கு முக்கியமான அந்த லீடர்ஷிப் வச்சார். இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் த ஒயிட் ரெவல்யூஷன் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்போசியம் எக்ஸைஸ் ஐக்கியா ஆன் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் அண்ட் வந்து இந்தியன் ஆர்மியோட சவுத்தர்ன் கமாண்டோ உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த கொலாபரேஷன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு எக்ஸைஸ்ன்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸைஸ்க்கான நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஐக்கியான்றது நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்றது எதுக்கு இருக்காங்க நம்ம இந்தியாவில் இவங்களோட டியூட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இயற்கை பேரிடர்ன்றா உங்களுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம் வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளட்னால வந்துட்டு நிறைய பீப்புள் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இயற்கை பேரிடர்னால உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல எப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மெயினாக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்றது இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு இயற்கை பேரிடர் வரதுக்கு முன்னாடி காக்கிறது இவங்களோட டியூட்டி தான். வந்ததுக்கப்புறம் அந்த பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறதும் உங்களுக்கு அதை சீரமைக்கிறதும் இவங்களோட டியூட்டியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. யார் கூட பண்ணியிருக்காங்கன்னா சவுத் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி கூட தான் இந்த ஒரு எக்ஸசைஸ்ன்றது மெயினாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்துட்டு இந்த கொலாபரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு நிறைய மேன் பவர்ன்றது தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி நிறையா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது ப்ரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்டையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஒரு கொலாபரேஷனில் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட பங்கீடும் வந்து இதில் கொண்டு வரணும்காண்டி நிறையா வந்து முயற்சின்றது இருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன ஆர்கனைசேஷன் தான் இது வந்து மெயினாக இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் த ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், சென்டர் வாட்டர் கமிஷன், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுற உங்களுக்கு ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அபெக்ஸ் ஸ்டேஷனரி பாடி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ அதோட எப்போ கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 செப்டம்பர் 2006 தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆக்ட் மூலமாக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி தான் உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட சேர்பர்சனாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறவங்க தான் இதோட சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்மனாக உங்களுக்கு ஒரு மெம்பர் டோட்டலாக இருப்பாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு 9 மெம்பர்ஸ்ன்றது இந்த அத்தாரிட்டியில் டோட்டலாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா FCRA லைசன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் அலைட் கேன்சல்டு. ஸோ நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் 1895 தொடங்கின இந்த ஒரு கோஆபரேட்டிவ் வந்துட்டு இதுக்கான லைசன்ஸ் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவில் ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ரெகுலேஷன் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் என்டிட்டிஸாக இருக்கிற இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸை வந்துட்டு இப்போ அவங்களோட லைசன்ஸ்ன்றது கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டினா அவங்க ரூலை வந்து வயலேட் பண்ணதுக்காண்டி அவங்களோட லைசன்ஸ்ன்றதை உங்களுக்கு இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த FCAR வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2010 தான் நம்ம கவர்மெண்ட் வந்து முறையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு மெயினாகவே வந்துட்டு இது டோட்டலாகவே நம்ம ஃபாரின்லேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிஷ் திவாரின்றது ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கார். அண்ட் யூனியன் மினிஸ்டர் யாருன்னா அமித்ஷா வந்துட்டு உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டராக இருக்கார் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா 16th ASO அசம்பிளி இனாகிரேட்டட் பை த பிரசிடென்ட் துரௌபதி முர்மு. ஸோ நம்மளோட பிரசிடென்டாக இருக்க துரௌபதி முர்மு உங்களுக்கு 16th அசம்பிளி ஆஃப் ஏஷியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டியூஷன்ற இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய ஒரு சம்மிட்டை வந்து இப்போ நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது முழுக்கவே வந்துட்டு ஆடிட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்துட்டு எதுக்காண்டி நம்ம இதில் மீட்டிங்கில் வந்துட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட கம்பேர்ட் ஆடிட் ஆஃப் ஜெனரல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பேர்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எதுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நிறைய ஸ்கீமில் வந்துட்டு அதை ஆடிட் பண்ணுறது தான் வந்துட்டு மெயினாகவே இருக்காங்க. ஸோ இந்த ஆடிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு மீட்டிங் வந்துட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது ஏஷியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு இங்கே வந்து அவங்களோட சம்மிட்டை நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ஆடிட் சமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது 1979 உருவாக்கின ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இதில் டோட்டலாக 11 மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இனாகரேட் சைனிக் ஸ்கூல் இந்த ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் அதாவது உங்களுக்கு டிஃபென்ஸ் அதாவது நம்மளோட டிஃபென்ஸ் நடத்தக்கூடிய ஸ்கூல் தான் வந்து சைனிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலை வந்துட்டு இப்போ ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த திட்டத்தின் கீழே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியா முழுக்க 100 சைனிக் ஸ்கூலில் வந்து கொண்டு வரணும் திட்டத்துக்காண்டி உங்களுக்கு அதுவும் எந்த கொலாபரேஷன் மூலமாக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்கூலை வந்து நிறுவிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ்னால உங்களுக்கு இப்போ ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூர் இடத்துல இந்த ஸ்கூலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை வந்து பார்த்துக்கிறது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் US agrees to return 297 Indian antiquities during the PM Modi visit. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த 6th குவாட் சமிட் உங்களுக்கு வெல்லிங்டனில் நடந்த 6th குவாட் சமிட்டில் உங்களுக்கு நம்ம இந்தியாட்டிலேருந்து அந்த இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் எடுத்துகிட்டு போன 297 ஸ்டோலன் அண்ட் ஸ்மங்கிள்டு இந்தியன் ஆன்டிக்விட்ஸ். ஸோ இந்தியாவோட ரொம்ப பாரம்பரியான சிலைகள் அண்டு வந்துட்டு முக்கியமான விஷயங்களை வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதா வந்துட்டு இந்த ஒரு சமிட்டில் வந்து USA தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து உங்களுக்கு வாஷிங்டன் டிசியில் இருக்குது. பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ரோபின் அண்ட் பைடன்ரா உங்களுக்கு யூஎஸ்ஏட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா Jordan become the first country to eliminate leprosy verified by the WHO. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோர்டன் கண்ட்ரியை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு குளோபல் ஃப்ரீ ஹேவிங் த எலிமினேட்டட் லெப்ரசி டிசீஸ் வந்துட்டு முழுமையாக வந்து அந்த கண்ட்ரிலேருந்து எலிமினேட் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு ஜோர்டன் கண்ட்ரிக்கு உங்களுக்கு நம்மளோட WHO வந்துட்டு சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கண்ட்ரியில் லெப்ரசி டிசீஸே இல்லைன்றது உங்களுக்கு அவங்க WHO தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெப்ரசி டிசீஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் டிசீஸ்னால் இது ஒரு க்ரானிக் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். இது நம்மளோட ஸ்கின் அண்ட் பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுற ஒன் ஆஃப் த டிசீஸ். ஸோ இது முழுக்க ஒரு பாக்டீரியாவை சேர்ந்த ஒரு டிசீஸ். ஸோ என்ன பாக்டீரியா மூலமாக இந்த டிசீஸ் பரவுதுன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்பீரியான்ற இந்த பாக்டீரியா மூலமாக தான் உங்களுக்கு அந்த டிசீஸ்ன்றது பரவுது. ஸோ இது வந்து நிறைய நாட்டில் உங்களுக்கு இந்த டிசீஸ்ன்றது இருக்குது. ஸோ இது வந்து டிசீஸ் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்டபிள் வேக்சின் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மல்டி ட்ரக் தெரப்பின்றது யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக 3 ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்சோன், ரிஃபிப்சின், குளோசிமைன்றது 3 ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த டிசீஸ்க்காண்டி பாதுகாக்கிறதுக்காண்டி. ஸோ அடுத்தது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டர் ஜெனரல் டெட்ராஸ் ஆடம்ன்றது உங்களுக்கு டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1948 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ன்றது பண்ணியிருக்காங்க.
ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி ஹோஸ்ட் ஹிம் ட்ரோன் ஏத்தான் 2024 அண்ட் ஹிம் டெக் 2024 இன் லடாக். ஸோ இந்தியன் ஆர்மி வந்துட்டு உங்களுக்கு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கூட ஒரு கொலாபரேஷன் மேக் பண்ணி ஒரு ஈவெண்ட்ன்றது லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டோட நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹிம் ட்ரோன் தான் 2024 அண்ட் ஹிம் டெக் 2024 எந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா உங்களுக்கு லே லடாக்கில் தான் உங்களுக்கு ஈவெண்ட் நடக்க போகுது. இது முழுக்க முழுக்க மிலிட்ரி சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஹிம் ட்ரோன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற ட்ரோனை பற்றினா வந்து ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு. ஸோ இது முழுக்க உங்களுக்கு அண்டர் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் கேப்பபிலிட்டிஸ் ஹை ஆல்டிடியூட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுற ட்ரோனை பற்றி ஒரு எக்ஸிபிஷன் தான் வந்து ஹிம் ட்ரோன் தான் 2024. அண்ட் ஹிம் டெக்ன்றது உங்களுக்கு ரீசெண்டாக மிலிட்ரியில் கொண்டு வந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ FICC ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் வந்துட்டு அனிஷா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷர் பார்த்தீங்கன்னா 1927 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ். மத்திய பிரதேஷ் கண்டக்ட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் எலெக்ஷன். ஸோ மத்திய பிரதேஷோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு அவங்க இப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்றது என்ன எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்க லோக்கல் பாடி எலெக்ஷன், அதாவது உங்களுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன், அந்த மாதிரி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன், ஜில்லா பஞ்சாயத்து எலெக்ஷன், இந்த மாதிரி எலெக்ஷன்னா யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த எலெக்ஷன் தான் இந்தியாவில் பரவலாகவே உங்களுக்கு பேப்பர், அதாவது பேலட் சிஸ்டம்னு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பேலட் சிஸ்டமாக டோட்டலாக எடுத்துகிட்டு உங்களுக்கு முதல் முறையாக வந்து பேப்பர்லெஸ் எலெக்ஷன் வந்துட்டு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்னா ராத்தன்பூர் வில்லேஜ் அண்ட் சரண் பாஞ்சியில் தான் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். கார்லிஸ் சிங் டியோ எலெக்டட் த நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட். ஸோ நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்லிஸ் நாராயண் சிங் டியோன்றவரை இவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் பியூரோவோட உங்களுக்கு சீஃபாக யாரை தேர்ந்தெடுக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோக் ராஜன்ற இவர் தான் வந்துட்டு நேஷனல் கிரைம் பியூரோவோட சீஃபாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா KVS மணியன் அசியூம்ஸ் த ஆஃபீஸ் அஸ் ஃபெடரல் பேங்க் CEO. ஸோ வந்துட்டு மேனேஜர் CEO ஆஃப் த ஃபெடரல் பேங்க் வந்துட்டு உங்களுக்கு யாரை நியமிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு KVS மணியன். ஸோ இவர் யாரை சசீட் பண்ணி இந்த போஸ்டிங் வராரு பார்த்தீங்கன்னா ஷாம் ஸ்ரீனிவாசன்ற இவர் வந்துட்டு சசீட் பண்ணி வந்து இந்த போஸ்டிங் வந்து வராரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏர் மார்ஷல் அமீர் பிரீத் சிங் அப்பாயிண்ட் அஸ் நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப் ஆஃப் த இந்தியன் ஏர் ஃபோர்ஸ். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏர் சீஃப் ஸ்டாஃப் யாராக நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு ஏர் மார்ஷல் அமீர் பிரீத் சிங்கை தான் வந்து சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஆஃப் இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபாக வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இவர் யாரை சசீட் பண்ணி வரான்னு பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌத்ரியை வந்துட்டு இவர் சசீட் பண்ணி வராரு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஸ்விம்மர் பட்சியா ராய் டு கெட் இக்கா பாலியா புரஸ்கார். ஸோ வந்துட்டு ஒடிசாவை சேர்ந்த ஸ்விம்மராக இருக்கிற இவங்க வந்து பட்சியா ராய் வந்துட்டு உங்களுக்கு 32வது ஈக்கிலியா புரஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஈக்கிலியா புரஸ்கார் அவார்டுன்றது உங்களுக்கு ஒடிசாவில் தரப்பட்ட ஒரு ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு. ஸோ இப்போ நமக்கு ஸ்போர்ட்ஸ் அவார்டுன்றது அர்ஜுன் அவார்டு அந்த மாதிரி நிறைய அவார்ட் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு அவார்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒடிசா ஸ்டேட்டோட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அவார்டுன்றது தான் இந்த ஈக்காலியா புரஸ்கார். ஸோ இவங்க வந்து அந்த ஸ்டேட்டோட ஸ்விம்மராக இருக்கிற பட்சியா ராய்க்கு வந்துட்டு இப்போ வந்து தந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஸ்விம்மர் இந்த உமன் கேட்டகரி வந்துட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஒடிசா ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு 6 கோல்டுன்றது டோட்டலாக வின் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஸ்டேட் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்பில் 1 சில்வர் அண்ட் 4 கோல்டு வந்துட்டு 2011 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் மேக் பண்ணதுக்காண்டி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ரீகா சிங்கஹா ஃப்ரம் குஜராத் வின்ஸ் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 டைட்டில். ஸோ வந்துட்டு குஜராத்தை சேர்ந்த ரீகா சிங்கஹான்ற இந்த ஒரு ஃபீமேல் இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியான்ற டைட்டில் வந்துட்டு இந்த ரீகா சிங்கஹா குஜராத்தை சேர்ந்த இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியான்றது உங்களுக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா கிளாமண்டா குரூப் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒரு அவார்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க வந்துட்டு மிஸ் யூனிவர்ஸ் வேர்ல்டில் நடக்கக்கூடிய மிஸ் யூனிவர்ஸ் டோர்னமெண்ட்லேயும் இவங்க வந்து கலந்துக்குவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா கீரன் ராய் லேப்டா லேடிஸ்ன்ற ஃபிலிம் இந்தியா நாமினி ஃபார் த 97th ஆஸ்கர் அவார்ட்.
ஸோ வந்துட்டு ரீசெண்டாக இப்போ வந்துட்டு ஆஸ்கார் அவார்ட் நடக்க போகுது. அதுக்கான நாமினியாக நம்ம இந்தியன் ஃபிலிம்லேருந்து எந்த ஃபிலிம் போயிருக்குன்னா உங்களுக்கு ஹிந்தி காமெடி ஃபிலிமான லப்டா லேடிஸ் என்ற இந்த ஃபிலிம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர் கான் உங்களுக்கு, அண்ட் கிரண் ராவ், அண்ட் டேரக்டர் பை த கிரண் ராவ். ஸோ கிரண் ராவ் தான் இதோட மூவியோட டேரக்டராக இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ன்றது ஆஸ்கார் அவார்டுன்றது உங்களுக்கு March 2, 2025 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டுக்காண்டி ஃபீச்சர் ஃபிலிமுக்கான கேட்டகரியில் இந்த ஒரு மூவி வந்து செலக்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த மூவியில் வந்துட்டு மெயினாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசினால இந்த ஒரு மூவி வந்துட்டு இப்போ வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஃபிலிம்லேருந்து என்னென்ன யார் வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக 10 இந்தியன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டுன்றது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானு ஆத்தியா வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து 1982 உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபிலிம்காண்டினா காந்தின்ற ஃபிலிம்காண்டி காஸ்டியூம் டிசைன் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய் வந்துட்டு ஹானரி அகாடமிக் அவார்டில் வந்துட்டு கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. அண்ட் ரேஷல் பூகோட்டி வந்துட்டு பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் வந்து ஸ்லம் டாக் மில்லினியர்ன்ற ஃபிலிம்காண்டி உங்களுக்கு 2008 வாங்கியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ஃபார் த ஸ்லம் டாக் மில்லியன் வந்து 2008 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ குல்சர் லிரிஸ்டிக் அண்ட் ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா ஸ்லம் டாக் மில்லியனுக்காண்டி பெஸ்ட் ஒரிஜினல் சாங் கேட்டகரியில் உங்களுக்கு 2008 வாங்கியிருக்காங்க. அண்ட் எம்எம் கீரவாணி உங்களுக்கு மியூசிக் லாஸ்ட் இயர் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு ஆர்ஆர்ஆர் ஃபிலிம்காண்டி உங்களுக்கு இந்த அவார்டு எடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் வந்து எலிஃபென்ட் விஸ்பர்ஸ்ன்ற இந்த ஃபிலிமை எடுத்ததுக்காண்டி உங்களுக்கு இந்த ஃபிலிமில் நடித்த கார்த்திகா கோன்சாலே அண்ட் குனித் மோங்கலார் இந்த 2 பேருமே உங்களுக்கு போன வருஷம் வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியா ஏ ஆர் த துலீப் ட்ராஃபி சீசன் 2024 சாம்பியன்ஷிப். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த துலீப் ட்ராஃபி சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் ஏ டீம் கேட்டகரியாக இருக்கிற இந்த டீம் வந்து யாரால் லெட் பண்ணப்பட்டுச்சுன்னா மயங்க் அகர்வாலால் கேப்டனாக லெட் பண்ண டீம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்தியா சின்ற டீமை டிஃபீட் பண்ணி வந்துட்டு துலீப் ட்ராஃபி வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தனாவது துலீப் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா 61வது எடிஷன் துலீப் ட்ராஃபி உங்களுக்கு. ஸோ இதில் டாப் ரன் ஸ்கோரர் யாரும் பார்த்தா ரிக்கி புகே வந்துட்டு 359 ரன்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு பார்த்தா அன்ஷுல் கம்போஜின்றவங்க 16 விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க. ஸோ துலீப் ட்ராஃபின்றது உங்களுக்கு பிசிசிஐ வந்துட்டு 1961-62 காலகட்டத்தில் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாரோட ஹானர் விதமாக இந்த டோர்னமெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா துலீப் சிங் ஜின்ற ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டோட நேமில் தான் இந்த ஒரு ட்ராஃபின்றது இந்த ஒரு கேம்ன்றது விளையாடப்படுது உங்களுக்கு. ஸோ இந்த துலீப் ட்ராஃபியில் எந்த ஒரு ஜோன் வந்து ரொம்ப ஃபேமஸான அதாவது நிறைய ட்ராஃபிஸ்ன்றது வின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் தான் இது வரைக்கும் 19 முறை வந்து துலீப் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அண்ட் வீஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.